வணக்கம் மாணவர்களே. நாம் 12ஆம் வகுப்பு அன்றாட வாழ்வில் வேதியியல் என்ற பாடத்திலிருந்து உணவு கூட்டுப் பொருள்களை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். உணவு கூட்டுப் பொருள்கள் என்றால் என்ன? உணவுப் பொருளினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்காக உணவுடன் சேர்க்கக்கூடிய சேர்மங்களைத்தான் உணவு கூட்டுப் பொருள் என்று அழைக்கின்றோம். நம்ம கடைகளில் போய் கோதுமை மாவு வாங்குகிறோம், பால் பாக்கெட் வாங்குகிறோம், சமையல் எண்ணெயெல்லாம் வாங்குகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத எழுதியிருப்பாங்க. என்னென்ன கலவைகள்லாம் அங்கே சேர்த்துருக்காங்க அப்படின்றத எழுதியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எழுதியிருப்பாங்க. சில நேரங்களில் போட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பர்களெல்லாம் எழுதியிருப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் பால்ம காரணிகள் மற்றும் மாவு பதப்படுத்திகள் இவைகள் சேர்க்கப்படுகிறது. இது எதற்காக சேர்க்கப்படுகிறது? உணவின் தரத்தை மேம்படுத்தும் பொருட்டு, அதனுடைய தர மதிப்பை அதிகரிப்பதற்காக சேர்க்கப்படுகிறது. இந்த உணவு கூட்டுப் பொருள்கள் வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்போ, உணவுப் பொருளுடன் சேர்க்கக்கூடிய இந்த உணவு கூட்டுப் பொருள்கள் என்னவெல்லாம் இருக்குன்னு பார்க்குறப்போ, நறுமணப் பொருள்களை சேர்க்கலாம், நிறமிகளை சேர்க்கலாம், பதனப்படுத்திகளை சேர்க்கலாம், எதிர் ஆக்சிஜனேற்றிகளை சேர்க்கலாம், விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இவையெல்லாம் அந்த உணவுப் பொருளுடன் சேர்க்கப்படுகிறது. எதற்காக இவையெல்லாம் சேர்க்கப்படுகின்றன? உணவின் தரத்தை மேம்படுத்துவதற்காக. நறுமணப் பொருள்கள், உணவு நிறமிகள், பதனப் பொருள்கள், நிலைப்படுத்திகள், செயற்கை இனிப்புச் சுவையூட்டிகள், விட்டமின் மற்றும் தாதுக்கள் இவையெல்லாம் அந்த உணவுப் பொருளில் சேர்க்கப்படுகின்றன. இவை எதற்காக சேர்க்கப்படுகின்றன? இந்த உணவு கூட்டுப் பொருளினால் என்ன நன்மைகள் உண்டாகின்றன அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். உணவு கூட்டுப் பொருள்களால் உண்டாகும் நன்மைகள் அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த பதனப் பொருள்களை சேர்ப்பதனால் உணவானது நீண்ட நாள் கெடாமல் பாதுகாக்கப்படுகிறது. அந்த பதனப் பொருள்களை சேர்க்குறப்போ உணவு என்னாகுது? நீண்ட நாள் கெடாமல் பாதுகாக்கப்படுகிறது. அதேபோல் உணவுடன் நறுமணப் பொருள் சேர்த்தோம்னு வைங்க, அது உணவின் நறுமணத்தை கூட்டும். அதே போல் உணவுடன் விட்டமின் மற்றும் தாதுக்கள் சேர்ப்பதனால் அது என்ன ஆகும்? ஊட்டச்சத்து பற்றாக்குறையை போக்கும். ஊட்டச்சத்து பற்றாக்குறையை போக்குவதற்காக விட்டமின் மற்றும் தாதுக்கள் சேர்க்கப்படுகிறது. சில உணவுப் பொருள்களில் புரதங்கள், அதாவது லிப்பிடுகள் இருக்கின்றன. இந்த லிப்பிடுகள் என்ன ஆகும்? ஆக்சிஜனேற்றம் அடைந்து நச்சுத்தன்மையுடைய பொருளாக மாறும். அதை என்ன பண்ணலாம்? எதிர் ஆக்சிஜனேற்றிகள் சேர்ப்பதனால் நாம் அதை தடுக்கலாம். அப்போ உணவு கூட்டுப் பொருள்களான இந்த பதனப்படுத்திகள், நிறமிகள், விட்டமின் மற்றும் தாதுக்கள், எதிர் ஆக்சிஜனேற்றிகள் இவையெல்லாம் சேர்ப்பதனால அந்த உணவுப் பொருளினுடைய தரமானது மேம்படுத்தப்படுகிறது. பதனப் பொருள்களை சேர்ப்பதனால் அந்த உணவானது நீண்ட நாட்கள் கெடாமல் பாதுகாக்கப்படுகிறது. விட்டமின் மற்றும் தாதுக்கள் சேர்ப்பதனால் அந்த பொருளின் தரம் மேம்படுத்தப்படுகிறது. அதே போல் உணவுப் பொருளுடன் நறுமணப் பொருள்கள் சேர்ப்பதனால் அந்த உணவின் நறுமணமானது கூட்டப்படுகிறது. அதே போல் எதிர் ஆக்சிஜனேற்றிகள் சேர்ப்பதனால் உணவு நச்சுத்தன்மை அடைவதை, அதாவது ஊசி போவதை தடுக்கின்றது. இதுதான் அந்த உணவு கூட்டுப் பொருளினுடைய நன்மைகள். அடுத்தபடியாக பதனப் பொருள்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உணவு கூட்டுப் பொருள்களை பற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம். பதனப் பொருள்கள், பதப்படுத்திகள், அதனுடைய பணி என்ன? பதனப் பொருள்கள் என்ன பண்ணும்னா, நுண்ணுயிர் வளர்ச்சியின் காரணமாக என்ன ஏற்படும்? நொதித்தல் மற்றும் அமிலமாக்கல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று அது உணவுப் பொருளை கெட வைக்கும். அவ்வாறு உணவுப் பொருள் கெடுவதை என்ன பண்ணுது? இந்த பதனப்படுத்திகள் தடுக்குது. அதுதான் பதனப்படுத்தியுடைய முக்கியமான பணி. இது பூஞ்சை, ஈஸ்ட், பாக்டீரியா போன்றவற்றை கொல்லுகிறது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம், இது வினிகர் என்று அழைக்கப்படுவது. இந்த அசிட்டிக் அமிலத்தை சேர்ப்பதனால், ஊறுகாய் தயாரிப்பில் இந்த அசிட்டிக் அமிலம் சேர்ப்பதினால் என்ன ஆகுது? அது ஊறுகாய் நீண்ட நாள் கெடாமல் பாதுகாக்கப்படுகிறது. அதே போல் காய்கறிகளையும் கெடாமல் பாதுகாக்க இந்த வினிகர் எனப்படும் அசிட்டிக் அமிலம் சேர்க்கப்படுகிறது. அதே போல் புதிய காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஏதாவது இருந்தாலும் அதை பதப்படுத்துவதற்காக
சோடியம் மெட்டாபைசல்ஃபைட் சேர்க்கப்படுகிறது. இவையெல்லாம் பதனப்படுத்திகளாக பயன்படுகின்றன. அதே போல் பல கரிமச் சேர்மங்கள் அதனுடைய உப்புக்களும் பதனப்படுத்திகளாக செயல்படுகின்றன. இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் இதெல்லாம் வேதியியல் பொருள்கள். எது இந்த அசிட்டிக் அமிலமாகட்டும், அந்த சோடியம் மெட்டாபைசல்ஃபைட் ஆகட்டும், கரிமச் சேர்மங்கள் மற்றும் அதன் உப்புக்கள், இதெல்லாம் வேதியியல் சேர்மங்களை கொண்டு பதனப்படுத்துகிறோம். இதெல்லாம் வேதியியல் முறையில் பதனப்படுத்தக்கூடிய பல்வேறு முறைகள் இதெல்லாம். அதே நேரத்தில் இயற்பியல் முறையை கையாண்டு நாம் பதனப்படுத்தல் செய்யலாம். இயற்பியல் முறையில் நம்ம பதனப்படுத்தல் என்னென்ன முறையில் பதனப்படுத்தலாம்னா, வெப்ப முறை இருக்குது, குளிர் முறை இருக்குது, உலர் முறை இருக்குது. இந்த 3 முறைகள் உள்ளன. இப்போ வெப்ப முறையில் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் பாலை வாங்குகிறோம். பாலை வாங்கின உடனே என்ன பண்ணுறோம்? சூடு பண்ணுறோம். ஏன் சூடு பண்ணுறோம்? அந்த பால் கெட்டு போகாமல் இருப்பதற்காக. அப்போ இது வெப்ப முறை. பால் கெட்டு போகாமல் இருக்க பாலானது சூடுபடுத்தப்படுகிறது. அதில் ஏதாவது நுண்கிருமிகள் இருந்தாலும் அதோட தொற்று ஆனது நீக்கப்படுகிறது சூடுபடுத்துவதனால. இது வெப்ப முறை என்று அழைக்கப்படுகிறது. அதே போல் குளிர்வித்தல் முறை. குளிர் முறையில் குளிர்வித்தல் நிகழ்ச்சியின் காரணமாக அங்கே உணவுப் பொருளானது பதப்படுத்தப்படுகிறது. உணவுப் பொருளில் வேறு ஏதேனும் ஈரப்பதம் இருந்தால் அந்த ஈரப்பதத்தை போக்குவதற்காக என்ன பண்ணுறோம்? வெயிலில் கொஞ்ச நேரம் காய வைக்கிறோம். உலர் முறை, ஈரப்பதம் நீக்கப்படுகிறது. எனவே வேதிமுறை மட்டும் இல்லை பதனப்படுத்துவதில்லை, இயற்பியல் முறையிலும் நம்ம என்ன பண்ணலாம்? பதனப்படுத்தலாம். அவை முறையை என்னென்ன முறைன்னு பார்க்குறப்போ வெப்ப முறை, குளிர் முறை மற்றும் உலர் முறை, இந்த 3மே இந்த இயற்பியல் முறையாகும். பதனப்படுத்துவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இயற்பியல் முறைகளாகும். இந்த உணவு கூட்டுப் பொருளினுடைய வகைகளில் பதனப்படுத்திகள் பொறுத்த வரைக்கும் இந்த மீனுக்கு பதனப்படுத்தியாக உப்பை பயன்படுத்தலாம். அதே போல் ஜாமுக்கு சர்க்கரையை சேர்ப்பதன் மூலம் அதை ரொம்ப நாளைக்கு கெடாமல் பாதுகாக்க முடியும். அதே போல் ஊறுகாய் இருக்குன்னு பாருங்கள். ஊறுகாய்க்கு அசிட்டிக் அமிலம் பயன்படுத்தப்படுகிறது. பயன்படுத்துவதனால அதை நீண்ட நாள் கெடாமல் பாதுகாக்கப்படுகிறது. நறுமண பொருள்களை பொறுத்தவரை நறுமண பொருள்கள் நிறைய இருக்குது. உணவுடன் நாம் நிறைய சேர்க்கிறோம். அந்த நறுமண பொருள்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா உணவின் நறுமணத்தை கூட்டுகிறது. அந்த நறுமண பொருள்கள் என்னென்ன நம்ம நிறைய பயன்படுத்துகிறோம். பட்டை, கிராம்பு, மிளகு, கொத்தமல்லி, இவையெல்லாம் நறுமண பொருள்கள். இப்போ ஒரு நான்வெஜ் செய்கிறோம், அசைவ உணவு சமைக்கிறோம்னா அங்கே நம்ம இதையெல்லாம் சேர்க்குறப்போ அந்த உணவானது தரம் கூடுகிறது. இந்த நறுமண பொருள்கள் சேர்ப்பதனால வேறு ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படும்னா கிடையாது. வேறு எந்த பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாது. அது நமக்கு உடம்புக்கு நன்மையை பயக்கக்கூடியது, நன்மையை தரக்கூடியது. எனவே இப்போது பட்டை சேர்க்கப்படுகிறது, மிளகு சேர்க்கப்படுகிறது, மஞ்சள், பாலில் மஞ்சள் போட்டு சாப்பிட்றோம். மஞ்சள் போட்டு சாப்பிட்டா நமக்கு தொண்டை வலியை நீக்குகிறது. இந்த மாதிரி கொத்தமல்லி கஷாயம் வச்சு நம்ம குடிக்கிறோம். அப்போது அது என்ன பண்ணுது? இருமல், சளி போன்றவற்றையெல்லாம் போக்கக்கூடியது. அப்போ நறுமண பொருள்களை கொண்டு நாம் நாள்தோறும் உணவில் சேர்க்கும்போது அது நமக்கு உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருகிறது. எந்தவித பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது. அதே போல் நிறமிகளாக உணவுப் பொருளை சேர்க்குறோம். நிறமிகளாக பொதுவாக பழச்சாறுகள் எல்லாம் சேர்க்கப்படுகின்றன. அந்த பழச்சாறுகள் நிறமிகளாக சேர்க்கப்பட்டு உணவின் தரத்தை கூட்டப்படுகிறது. இதில் நமக்கு எந்தவித ஆபத்தையும் ஏற்படுவதில்லை, எந்த பக்க விளைவுகளும் இல்லை. அடுத்ததாக எதிர் ஆக்சிஜனேற்றிகளை பற்றி பார்க்க போகிறோம். எதிர் ஆக்சிஜனேற்றிகள் என்பவை உணவு ஊசிப்போவதை தடுக்கின்றது. அதாவது உணவில் உள்ள அந்த லிப்பிடுகள் மற்றும் உட்பொருள்கள் எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடைந்து நச்சுத்தன்மை ஆவதை தான் நாம் என்ன சொல்கிறோம்? ஊசிப்போதல்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஊசிப்போவதை தடுப்பதற்காக எதிர் ஆக்சிஜனேற்றிகள் சேர்க்கப்படுகிறது. எந்த மாதிரியான உணவுப் பொருள்கள் எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடைகிறது? அந்த உணவுப் பொருளானது கொழுப்பு மற்றும் எண்ணெயால் ஆகியிருந்தால் அது எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. அவ்வாறு எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடைந்து அது என்ன பண்ணும்? ஊசிப்போதல் நிகழ்ச்சியை கொண்டு வர செய்யும். அது ஒரு சங்கிலி தொடர் வினை. அந்த சங்கிலி தொடர் வினை நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எவ்வளவு சீக்கிரம் நடக்குமோ அவ்வளவு சீக்கிரம் விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ
அதை தடுப்பதற்காக எதிர் ஆக்சிஜனேற்றிகள் சேர்க்கப்படுகிறது. இப்போ உதாரணமாக எண்ணெய் மற்றும் கொழுப்பு ஆகியவை ஆக்சிஜனேற்றம் அடைந்து என்ன பண்ணும், தனி உறுப்புகளை தோற்றுவிக்கும். தனி உறுப்புகள் தோற்றுவித்தவுடன் இந்த தனி உறுப்புகள் வினைபுரிந்து நீண்ட சங்கிலி தொடர் வினையை ஆரம்பிச்சிடும். அப்போ அதை தடுப்பதற்காக பியூட்டைல் ஹைட்ராக்சி டொலுவின், பியூட்டைல் ஹைட்ராக்சி அனிசோல் போன்ற எதிர் வினையூக்கிகள், எதிர் ஆக்சிஜனேற்றிகள் சேர்க்கப்படுகிறது. இந்த எதிர் ஆக்சிஜனேற்றிகள் சேர்ப்பதனால் அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தனி உறுப்புடன் வினைப்பட்டு மேலும் சங்கிலி தொடர் வினை நடக்காமல் அதை தடுக்கின்றது. அவ்வாறு தடுப்பதனால் உணவு ஊசி போவதானது தடுக்கப்படுகிறது. அப்போது எண்ணெய் போன்ற கொழுப்பு உணவுப் பொருள்களில் என்ன சேர்க்கப்படுகிறது? பியூட்டைல் ஹைட்ராக்சி அனிசோல், பியூட்டைல் ஹைட்ராக்சி டொலுவின் போன்ற எதிர் ஆக்சிஜனேற்றிகள் சேர்க்கப்படுகின்றன. இந்த எதிர் ஆக்சிஜனேற்றிகள் சேர்க்கப்படுவதனால் உணவுப் பொருளானது ஊசி போவது தடுக்கப்படுகிறது. இதை தவிர்த்து சல்ஃபர் டை ஆக்சைடும் சல்ஃபைட்டுகளும் எதிர் ஆக்சிஜனேற்றிகளாக பயன்படுத்தப்படுகிறது. அதேபோல் இவைகள் எதிர் நுண்ணுயிரிகளாகவும் நொதித்தடுப்பான்களாகவும் பயன்படுகின்றன. அடுத்தபடியாக நாம் சர்க்கரை பதிலிகளை பற்றி பார்க்க போகிறோம். சர்க்கரைக்கு மாற்று பொருளாக பயன்படுத்தக்கூடிய சேர்மங்கள் சர்க்கரை பதிலிகள் என்று அழைக்கப்படுகிறது. சர்க்கரைக்கு மாற்று பொருளாக பயன்படக்கூடிய சேர்மங்கள் சர்க்கரை பதிலிகள் என்று அழைக்கப்படுகிறது. இவைகள் இன்சுலின் உதவி இல்லாமலே வளர்சிதை மாற்றத்திற்கு உட்படுகின்றன. எடுத்துக்காட்டு சார்பிட்டால், மானிட்டால் போன்றவை சர்க்கரை பதில்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். அடுத்தபடியாக செயற்கை இனிப்பு சுவையூட்டிகள். இவை கரும்பு பாகை விட பல மடங்கு இனிப்பு சுவை கொண்டவை. இவைகள் ஆய்வகத்தில் தயாரிக்கப்படுகின்றன. ஆனால் இவற்றில் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கும். இதில் முக்கியமான எடுத்துக்காட்டு சாக்ரின் என்று சொல்லக்கூடிய செயற்கை இனிப்பு சுவையூட்டி ஆகும். அடுத்ததாக நாம் அழுக்கு நீக்கும் காரணிகளை பற்றி பார்க்க போகின்றோம். அழுக்கு நீக்கும் காரணிகள் என்று சொன்னால் அழுக்கை நீக்கக்கூடியவைகள் என்னென்னு பார்த்தோம்னா சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்ட்டுகள். சோப்பும் டிட்டர்ஜென்ட்டும் அழுக்கை நீக்கக்கூடிய முக்கியமான காரணிகள் ஆகும். இந்த சோப்புக்கள் என்றால் என்ன? சோப்புக்கள் என்பது கொழுப்பு அமிலங்களின் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்பு ஆகும். உயர் கொழுப்பு அமிலங்களின் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்பைத்தான் சோப்பு என்று அழைக்கின்றோம். இந்த சோப்பானது கடின சோப்பு, மென் சோப்பு என்று இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. கடின சோப்பு என்றால் என்ன? உயர் கொழுப்பு அமிலங்களின் சோடியம் உப்பை கடின சோப்பு என்று அழைக்கிறோம். அதேபோல் உயர் கொழுப்பு அமிலங்களின் பொட்டாசியம் உப்பை மென் சோப்பு என்று அழைக்கின்றோம். இந்த சோப்புக்கள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? சோப்பானது தாவர எண்ணெய் மற்றும் விலங்கு கொழுப்புகளிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இந்த தாவர எண்ணெய்களிலும் விலங்கு கொழுப்புகளிலும் கிளிசரைடு எஸ்டர்கள் உள்ளன. கிளிசரைடு எஸ்டர்கள் உள்ளன. இந்த கிளிசரைடு எஸ்டர்களுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கும்போது அவை வினைபட்டு சோப்பையும் கிளிசராலையும் தருகின்றன. இந்த வினைக்கு சோப்பாதல் வினை என்று பெயர். ஆங்கிலத்தில் சஃபானிஃபிகேஷன் ப்ராசஸ் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது அந்த தாவர எண்ணெய் மற்றும் விலங்கு எண்ணெயில் சோப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிளிசரைடு எஸ்டர்களாக உள்ளன. கிளிசரைடு எஸ்டர்களை சோடியம் ஹைட்ராக்சைடு போட்ட உடனே அது சோப்பாகவும் கிளிசராலாகவும் மாறுகிறது. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தினால் நமக்கு கடின சோப்பு கிடைக்கும். சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு பதிலாக பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கப்பட்டால் மென் சோப்பு கிடைக்கப்படுகின்றது. இந்த சோப்பு தயாரிக்கும் போது அந்த சோப்பின் கரைதிறனை குறைப்பதற்காக சாதாரண உப்பு என்று அழைக்கப்படும் சோடியம் குளோரைடும் சேர்க்கப்படுகிறது. இது சோப்பினுடைய தரத்தை அதிகரிக்கும். இதை தவிர்த்து சோப்புடன் தகுந்த நிறமிகள் மற்றும் மருத்துவ குணம் வாய்ந்த பொருள்கள் இவையெல்லாம் சேர்க்கப்பட்டு சோப்பின் தரமானது மேம்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக
சோப்பினுடைய தரம் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். சோப்பின் தரம் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது? TFF மதிப்பு மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது. TFM டோட்டல் ஃபேட்டி மேட்டர் என்று அழைக்கப்படக்கூடிய TFM என்ற மதிப்பின் மூலம் அந்த சோப்பின் தரமானது நிர்ணயிக்கப்படுகிறது. நீங்கள் கடையில் எந்த சோப்பு வாங்கினாலும் நீங்கள் வாங்கி அந்த கவரில் பார்த்தீங்கன்னா TFM அப்படின்னு போட்டு ஒரு மதிப்பு கொடுத்து பெர்சன்டேஜில் போட்டிருப்பாங்க. அதுதான் டோட்டல் ஃபேட்டி மேட்டர் என்று சொல்லக்கூடியது. அதாவது அந்த சோப்பில் உள்ள மொத்த கொழுப்பளவு மதிப்பு, இதுதான் டோட்டல் ஃபேட்டி மேட்டர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த TFM மதிப்பு அதிகமாக இருந்தால் அந்த சோப்பு முதல் தர சோப்பு என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக சோப்பு நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் TFM மதிப்பு 79% போட்டிருப்பாங்க. அப்போ அது ஒரு முதல் தர சோப்பு என்று நாம் முடிவுக்கு வரலாம். இதே மாதிரி எந்த சோப்பு வாங்கி பார்த்தாலும் அந்த கவரில் TFM மதிப்புன்னு போட்டிருப்பாங்க. அதை கொண்டு நாம் அந்த சோப்பினுடைய தரத்தை நாம் நிர்ணயம் செய்யலாம். TFM மதிப்பு 70 இருந்தால் அது இரண்டாம் தர சோப்பு என்று அழைக்கப்படுகிறது. TFM மதிப்பு 60 இருந்தால் அது மூன்றாம் தர மதிப்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த TFM என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. TFMனா என்ன? அதை கனிம அமிலங்களுடன் வினைப்படுத்தும் போது எவ்வளவு கொழுப்பு பிரியுதோ அதுதான் TFM மதிப்பு. அப்போ TFM மதிப்புனா அதில் இருக்கக்கூடிய மொத்த கொழுப்பளவு மதிப்பு, அதைத்தான் ஆங்கிலத்தில் TFM என்று அழைக்கின்றார்கள். இதை தவிர்த்து சோப்பின் தரமானது நுரைத்தல், கொலகலப்பு தன்மை, ஆல்கஹாலில் கரையாத பொருள்கள் போன்றவையெல்லாம் அதனுடைய தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய கூறுகளாக அமைந்து உள்ளன. அடுத்தபடியாக சோப்பினுடைய அழுக்கு நீக்கும் செயல்பாடை பற்றி பார்க்க போகிறோம். சோப்பு எவ்வாறு அழுக்கை நீக்குகின்றது? இதற்கு எடுத்துக்காட்டாக சோடியம் பால்மிட்டேட் என்ற ஒரு அயனியை எடுத்துக்கொள்வோம். சோடியம் பால்மிட்டேட் என்ற அயனியை எடுத்துக்கொண்டு இந்த சோப்பின் அழுக்கு நீக்கும் செயல்பாடுகளை பற்றி பார்ப்போம். இங்கே இந்த சோடியம் பால்மிட்டேட்டில் 2 பகுதிகள் உள்ளன. ஒன்று ஹைட்ரோ கார்பன் பகுதி, மற்றொன்று கார்பாக்சிலேட் பகுதி. இந்த ஹைட்ரோ கார்பன் பகுதியானது நான் போலார் என்று அழைக்கப்படுகிறது, அதாவது முனைவற்ற பகுதி என்று அழைக்கப்படுகிறது. கார்பாக்சிலேட் பகுதி என்பது முனைவுற்ற பகுதி. இது ஆங்கிலத்தில் போலார் என்று அழைக்கப்படுகிறது. மின்சுமை இருக்கக்கூடிய பகுதி முனைவுற்ற பகுதி, மின்சுமை அற்ற பகுதி முனைவு அற்ற பகுதி. இந்த முனைவு அற்ற பகுதி என்பது நீரில் கரையாது, அதாவது நீரை வெறுக்கும் தன்மை கொண்டது, ஆனால் பிசுக்கில் கரையும். இந்த கார்பாக்சிலேட் பகுதியானது நீரை விரும்பும் தன்மையுடையது, எனவே நீரில் கரையும், பிசுக்கில் கரையாது. இப்பொழுது இந்த சோப்பு கரைசலுடன் துணியை இட்டவுடன் அந்த துணியில் ஒட்டி உள்ள அந்த எண்ணெய் அல்லது பிசுக்கில் எது கரையும்? இந்த ஹைட்ரோ கார்பன் பகுதியானது கரைகின்றது. இந்த ஹைட்ரோ கார்பன் பகுதி கரைவதனால் அந்த கார்பாக்சிலேட் பகுதியானது இது எதிர்மின் சுமையை பெற்றிருக்கும், அது வெளியே நீட்டி கொண்டிருக்கிறது. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கார்பாக்சிலேட் பகுதியானது வெளியே நீட்டி கொண்டிருக்கும். இந்த கார்பாக்சிலேட் பகுதி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கார்பாக்சிலேட் பகுதியானது போலார் எண்ட், அதாவது முனை உள்ள பகுதி. இது நீரை விரும்பும் தன்மையுடையது. அப்போது சுற்றி உள்ள நீரால் கவரப்படுகிறது. நன்கு வலுவாக கவரப்படும் போது அங்கே நுண்கொழுப்பு பொருள் திவலைகள் தோன்றுகின்றன. இந்த பிசுக்கானது இப்பொழுது நுண்கொழுப்பு பொருள் திவலை தோன்றியவுடன் பிசுக்கானது துணியிலிருந்து வெளியேறுகிறது. துணியிலிருந்து வெளியேறியவுடன் அதை நீரில் அலசும்போது பிசுக்கானது வெளியேற்றப்படுகிறது. இவ்வாறு சோப்பின் அழுக்கு நீக்கும் திறனானது அமைகிறது. இதில் அந்த ஒவ்வொரு நுண்கொழுப்பு பொருளின் மேற்பக்கமானது எதிர்மின் அயனிகளால் சூழப்பட்டிருக்கிறது. எனவே இவை மற்றொரு திவலையுடன் சேர்ந்து பெரிய குமிழாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை.
வேறு வேறு சார்ஜ் இருந்ததுன்னா அங்கே மீண்டும் வீழ்படி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அது தவிர்க்கப்படுகிறது. மேலும் இந்த நீருக்கும் பிசுக்குக்கும் இடையே சோப்பானது பால்மமாக்கும் காரணியாக செயல்படுகிறது. அந்த பால்மமாக்கும் காரணியாக செயல்படும் தன்மையை பொறுத்தே அந்த சோப்பின் அழுக்கு நீக்கும் திறன் அமையும். அடுத்தபடியாக டிட்டர்ஜென்ட்டுகள், தொகுப்பு டிட்டர்ஜென்ட்டுகளை பற்றி பார்ப்போம். தொகுப்பு டிட்டர்ஜென்ட்டுகள் என்றால் என்ன? தொகுப்பு டிட்டர்ஜென்ட்டுகள் என்பது ஆல்கைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டுகளுடைய சோடியம் உப்பு அல்லது ஆல்கைல் பென்சீன் சல்ஃபோனிக் அமிலத்தினுடைய சோடியம் உப்பு, இவற்றைத்தான் தொகுப்பு டிட்டர்ஜென்ட்டுகள் என்று அழைக்கின்றோம். இவைகள் 3 வகைகள் உள்ளன. 1 எதிரயனி டிட்டர்ஜென்ட்டுகள், 2 நேரயனி டிட்டர்ஜென்ட்டுகள், 3 அயனித்தன்மையற்ற டிட்டர்ஜென்ட்டுகள். இந்த டிட்டர்ஜென்ட்டுகள் சோப்பை விட மேன்மையானவை. ஏனென்று கேட்டால் இது கடின நீரிலும் அமிலச் சூழலும் இது அழுக்கு நீக்கும் பண்பை பெற்றிருக்கிறது. சாதாரண சோப்பு மென்னீரில் போட்டிங்கன்னா அது வேலை செய்யும். ஆனால் கடின நீரில் போட்டிங்கன்னா அங்கே என்ன, கடின நீரில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்புக்கள் உள்ளன. அதனுடன் வினைபுரிந்து வீழ்படிவாக மாறிவிடும். ஆனால் டிட்டர்ஜென்ட்டுகள் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் வினைபுரிந்து வீழ்படிவாக மாறுவதில்லை. எனவே இது சோப்பை விட டிட்டர்ஜென்ட்டுகள் மேம்பட்டவை. இந்த டிட்டர்ஜென்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் அந்த சலவை செய்யக்கூட கலனாகட்டும், துணிகளாகட்டும், வேறு எந்த கரைகளையும் அல்லது அரிப்புகளையும் இந்த டிட்டர்ஜென்ட் ஏற்படுத்தாது. இது குளிர்ந்த நீரில் எளிதாக கரையக்கூடியது, கடின நீரிலும் எளிதாக கரையும். சோப்பை கொண்டு சலவை செய்ய முடியாத கம்பிளி போன்ற ஆடைகளையும் டிட்டர்ஜென்ட் கொண்டு சலவை செய்யலாம். அதாவது சோப்பை வச்சு நம்ம சலவை செய்ய முடியலன்றப்போ அதை டிட்டர்ஜென்ட் கொண்டு அந்த சலவையை நம்ம செய்ய முடியும். அதே போல் நீண்ட ஹைட்ரோ கார்பன் சங்கிலி தொடரை கொண்டுள்ள டிட்டர்ஜென்ட்டுகள் எளிதில் உயரிய சிதைவிற்கு உட்பட்டு விடுகிறது. இப்போ ஹைட்ரோ கார்பன் செயின் அந்த ஹைட்ரோ கார்பன் தொடரானது நீண்ட வரிசையில் இருந்தால் அதில் எளிதில் சிதைவுக்கு உட்படுகிறது. வாகனங்களில் பயன்படுத்தும் எண்ணெய் பசையினால் உருவாக்கப்படும் கரையை கூட எளிதாக டிட்டர்ஜென்ட்டை பயன்படுத்தி நீக்கிவிடலாம். இப்போ ஏதாவது வாகனங்களில் போகிறோம்னா அங்கே எண்ணெய் பசையினால் ஏற்படக்கூடிய கரையை வாகனங்களில் பயன்படுத்தப்படும் எண்ணெய் பசையினால் உருவாக்கப்படும் கரையை கூட எளிதாக டிட்டர்ஜென்ட்டை பயன்படுத்தி நீக்கிவிடலாம். செயற்கையாக தயாரிக்கப்படும் துணிகளை பாதுகாக்கவும் வெண்மைத்தன்மையுடன் பிரகாசிக்கவும் டிட்டர்ஜென்ட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த டிட்டர்ஜென்ட்டுகள்லேயே 2 வகை இருக்குது. ஒன்று உயரிய சிதைவு டிட்டர்ஜென்ட்டுகள், இன்னொன்று உயரிய சிதைவற்ற டிட்டர்ஜென்ட்டுகள். உயரிய சிதைவு டிட்டர்ஜென்ட்டுகள்னால் என்ன? அதாவது சங்கிலி தொடரானது நேரிய சங்கிலியாக இருந்தால், ஹைட்ரோ கார்பன் செயின் நேரிய சங்கிலியாக இருந்தால் அந்த டிட்டர்ஜென்ட்டுகள் எளிதில் சிதைவுக்கு உட்படுகிறது. மாறாக இந்த ஹைட்ரோ கார்பன் சங்கிலி கிளையுள்ள அமைப்பை பெற்றிருந்தால் அது எளிதில் சிதைவுக்கு உட்படுவதில்லை. எனவே எளிதில் சிதைவரக்கூடிய அந்த டிட்டர்ஜென்ட்டை சிதைவுறு டிட்டர்ஜென்ட் என்றும், எளிதில் சிதைவுறாத டிட்டர்ஜென்ட்டுகளை அது சிதைவுறாத டிட்டர்ஜென்ட்டுகள் என்றும் அழைக்கப்படுகிறது. டிட்டர்ஜென்ட்டுகளின் தீமைகளை பற்றி பார்ப்போம். சில டிட்டர்ஜென்ட்டுகளின் ஹைட்ரோ கார்பன் கிளை சங்கிலி தொடரை பெற்றிருக்கும். தண்ணீரில் இருக்கும் நுண்ணுயிரினால் இவற்றை மக்கச் செய்ய இயலாது. இதனால் நீர் மாசடைந்து விடும். இந்த டிட்டர்ஜென்ட்டினால் சில தீங்குகளும் ஏற்படுகிறது. என்ன தீங்குன்னு கேட்டிங்கன்னா, இது நீரை மாசுபடுத்தும். இது மக்காத ஒன்று. இது நீரை மாசடைய செய்யும். சோப்புக்களை ஒப்பிடும்போது டிட்டர்ஜென்ட்டுகளுடைய விலையும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிகம். இந்த ரெண்டுமே டிட்டர்ஜென்ட்டுடைய தீமைகளாகும். இப்பொழுது சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்ட்டுக்குள்ள வேறுபாடுகளை பற்றி பார்ப்போம். சோப்பு என்பது நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கார்பாக்சிலிக் அமிலங்களுடைய சோடியம் சோப்புக்கள். டிட்டர்ஜென்ட் என்பது சல்ஃபோனிக் அமிலத்தினுடைய சோடியம் உப்புக்கள்.
சோப்பின் அயனி பகுதியானது COO Na+, டிட்டர்ஜென்ட்டின் அயனி பகுதியானது SO3 Na+. சோப்பானது விலங்குகளிலிருந்து கிடைக்கும் கொழுப்பு மற்றும் தாவரங்களிலிருந்து கிடைக்கும் எண்ணெய் ஆகியவற்றிலிருந்து சோப்பு தயாரிக்கப்படுகிறது. டிட்டர்ஜென்ட் ஆனது பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்கும் ஹைட்ரோ கார்பனிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. சோப்பை கடின நீரில் பயன்படுத்த முடியாது. ஆனால் டிட்டர்ஜென்ட் கடின நீரிலும் சிறப்பாக சலவை செய்யலாம். சோப்பானது கடின நீருடன் சேரும்போது படிவுகளை உருவாக்கும். டிட்டர்ஜென்ட் ஆனது கடின நீருடன் சேரும்போது படிவுகளை உருவாக்காது. சோப்பானது குறைவான அளவில் நுரைகளை உருவாக்குகிறது. டிட்டர்ஜென்ட் அதிக அளவில் நுரைகளை உருவாக்கும். சோப்பானது உயிரியல் சிதைவு அடையும் தன்மை பெற்றது. ஆனால் டிட்டர்ஜென்ட் உயிரியல் சிதைவு அடையும் தன்மை அற்றவை. மாணவர்களே, இந்த பாட வகுப்பில் நாம் உணவு கூட்டுப்பொருள்களை பற்றி பார்த்தோம். உணவு கூட்டுப்பொருள் என்றால் உணவுப் பொருளுடன் உணவின் தரத்தை மேம்படுத்தும் பொருட்டு சேர்க்கக்கூடிய பொருள்கள்தான் உணவு கூட்டுப்பொருள்கள். அடுத்தபடியாக அந்த உணவு கூட்டுப்பொருளுடைய வகைகள் என்னென்னு பார்த்தோம். நறுமணப் பொருள்கள், உணவு நிறமிகள், பதனப்படுத்திகள், எதிர் ஆக்சிஜனேற்றிகள், விட்டமின் மற்றும் தாதுக்கள், இவையெல்லாம் அந்த உணவு கூட்டுப்பொருளுடைய பல வகைகள். அடுத்தபடியாக உணவு கூட்டுப்பொருளினால் உண்டாகும் நன்மைகளை பற்றி பார்த்தோம். பொதுவாக பதனப்படுத்திகளை பயன்படுத்தும் போது அந்த உணவானது நீண்ட நாள் கெடாமல் பாதுகாக்கப்படுகிறது. விட்டமின் மற்றும் தாதுக்கள் சேர்ப்பதனால் அந்த உணவு ஆனது ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் இருக்கின்றது. உணவுடன் நறுமணப் பொருள்கள் சேர்ப்பதனால் உணவின் நறுமணமானது கூட்டப்படுகிறது. அதேபோல் உணவில் உள்ள லிப்பிடுகள் ஆக்சிஜனேற்றம் அடைந்து அது நச்சுத்தன்மை அடைவதை இந்த நச்சுத்தன்மை அடைவதை எதிர் ஆக்சிஜனேற்றிகள் கொண்டு நாம் அதை தடுக்க முடியும். இதையெல்லாம் பார்த்தோம். உணவு கூட்டுப்பொருளினால் உண்டாகக்கூடிய நன்மைகள் பார்த்தோம். அடுத்து அழுக்கு நீக்கும் காரணிகளை பற்றி பார்த்தோம். அழுக்கு நீக்கும் காரணிகள் என்று சொன்னால் அது சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்ட்டுகளாகும். சோப்பினுடைய அழுக்கு நீக்கும் பண்பை நாம் விரிவாக பார்த்தோம். மேலும் சோப்பினுடைய தரத்தை எவ்வாறு நிர்ணயம் செய்வது, TFM மதிப்பை கொண்டு எவ்வாறு அதனுடைய தரம் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதையும் பார்த்தோம். டிட்டர்ஜென்ட்டுகளை பற்றியும் நாம் இந்த பாடவகுப்பில் பார்த்தோம். இது சோப்பை விட மேலானது. மாணவர்களே, கல்வி தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி.